ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நாங்கள் வந்து ரெண்டு பேரும் நியூலி மேரிட் கப்பிள்ஸு. அதனால நியூலி மேரிட்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம்னாலும் நியூலி மேரிட் தானுங்க. என்னங்க அவன் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறமும் யங்குன்னு சொல்லிட்டு திரியிறாங்க. நீங்களே சொல்லுங்க, எங்களை பார்த்தா என்ன மேரேஜ் ஆன மாதிரி இருக்கா? குழந்தை திருமணம்னு சொல்லிடுவாங்கடா. இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நீயா சொல்லிக்க வேண்டியது. சரி, விஷயத்துக்கு வா. சரி, ஓகே. சொல்லு, என்ன பண்ண போறோம்னு. சும்மா எங்க தோட்டத்தெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அப்படியே இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமா, எங்களோட சேனல் நேம் வந்து நரேன் இன்பா vlogs. ஏன்னா இவர் பேரு நரேனு, என் பேர் இன்பா. அப்படியே சும்மா vlogs போடலாம், இல்ல கெட் ரெடி வித் மீ போடலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு விடுவோம் அப்படின்ட்டு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் முன்னாடியே சொன்னேன், தாடி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. கேட்க மாட்டேன்ட்டா, எடுன்னு டார்ச்சர் பண்ணி எடுக்க வச்சிட்டா. எங்க தாடியெல்லாம் முக்கியமாங்க? சொல்லுங்க, கண்டென்ட் தானே முக்கியம். விழுந்துட்டியா? ஃபர்ஸ்ட் வீடியோலயே விழுகுதே. இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியல, ஆனா அப்படியே எங்கேயாவது போலான்ட்டு தான் போயிட்டு இருக்கோம். எங்கேயாவதுலாம் போல, தோட்டத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இங்க எங்க தோட்டத்துல நல்லா சுத்தி காட்டுறதுக்கெல்லாம் நிறைய இருக்கு கைஸ். செம்ம கிளைமேட்டும் எப்பயும் செம்மையா இருக்கும். நிறைய ஒரு 3 தோட்டம் இருக்கு, அதை சுத்தி தான் அங்கேயும் நடந்துட்டு இருப்போம். அப்புறம் எங்க ஃபேமிலியில நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் இருக்காங்க. என்னடா அதுக்குள்ள குழந்தையான்லாம் யோசிக்காதீங்க, அது சர்ப்ரைஸ், நான் சொல்றேன். பேசுடா. சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு வீடியோ வைரல் அந்த மாதிரி, கூச்ச சுபாவம் கைஸ், கூச்ச சுபாவம். பேசவே மாட்டான். உண்மையாவே பேச மாட்டான். உண்மையாவே எனக்கு கூச்ச சுபாவம் தான். இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால அப்படி இருக்கு, போக போக செட் ஆயிடும்னு நினைக்கிறேன். செட் பண்ணி விட்டுருவோம். என்ன சொல்றீங்க? அப்புறம் கண்டென்ட் எதுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கப்பிள்ஸும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதனால நாங்களும் அதே போட்டா நல்லா இருக்காது, யூனிக்கா ட்ரை பண்ணுவோம். நீங்களும் ஏதாவது நிறைய புது கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க பண்றோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ் பாப்பீங்க. கரெக்ட் தானே நிறைய? கரெக்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்தை சுத்தி காமிக்கிறேன்னு வந்துட்டு மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. இது சீசனே இல்ல, அப்புறம் வந்து பிடிங்கிட்டுனா எப்படி இருக்கும் சொல்லு. இருக்கு, பழம் இருக்கு, நான் உனக்கு காட்டுறேன். எங்க இருக்கு? காமி. ஏதாவது ஒன்னாவது காமிச்சிரு பாக்கலாம். நீ இருக்கு, அந்த லைட்டா கிரீன் கலர்ல இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். கசக்கும். இந்த பழம் பேர் உனக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பழம் சொல்லு, கண்டுபிடி. அன்னைக்கு ஏதோ பேர் சொன்னேன், எனக்கு தெரியல என்ன பழம் தெரியாது, ஆனா சாப்பிட மட்டும் தெரியும். சாப்பிடலாம். இப்ப எல்லாம் பேர் தெரிஞ்சுதான் சாப்பிடணும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பேர் தெரியாம என்ன சாப்பிடுறேன்னு நான் கேக்குறேன். பேர் தெரியாட்டி நாங்க சாப்பிடுவோம். நீங்க எத்தனை பேர் நீங்க பேரே தெரியாம பழம் சாப்பிட்டுருக்கீங்க? என்னென்னமோ பழம் எல்லாம் இருக்குங்க. இந்த லிச்சி பழமே எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க தெரியும். அதை கொடைக்கானல் பழம்னு சொல்லிட்டு இருப்பேன் நான்லாம் சின்ன வயசுல. ஆமா, கொடைக்கானல் பழம்னு சொல்லுவேன். சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ வரலன்னா போறான், நம்ம தோட்டத்தை சுத்தி காமிக்கலாம். வா. இப்படி சொன்னாலும் வருவான்னு பார்த்தா வரமாட்டேங்கிற. இப்படி சொன்னாலும் என்ன பண்றது? என்னன்னாலும் சாப்பிட்றதா முக்கியம், சாப்பிட்றது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் தோட்டம். இது ஒரு தோட்டம். அடுத்து அப்படியே வேற தோட்டத்துக்கு கூட்டு போறோம். பக்கத்துலயே தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. தூக்கி வச்சு காட்டு. என்னோட கொஞ்சம் குட்டை பையனா, அதனால கொஞ்சம் இறக்கி தான் காட்டுவாப்ல. குட்டை பையன் வா, வந்து நெல்லு, பக்கத்துல வந்து நெல்லு பாக்கலாம். வா, யாரு குட்டை? தெரிஞ்சிருமே. யாரு ஹைட் தெரிஞ்சிரும். தெரியும். ஃபர்ஸ்ட் டைம்னால புதுசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், போனை பார்த்து பேசுறது. அடுத்து உங்களை நாங்க இமேஜின் பண்ணிக்கிறோம், நீங்க எங்ககிட்ட முன்னாடி நிக்கிற மாதிரி, உங்ககிட்ட நாங்க பேசுற மாதிரி. அதையே அப்ப இமேஜின் பண்றோம், இப்பயே இமேஜின் பண்ணிக்கிறோம். அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய முகங்கள் வருதுன்னா இமேஜின் பண்ணிக்கோ. ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணி எல்லா முகத்தையும் அங்க வச்சு நான் இமேஜின் பண்ணிக்குவேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள ஃபேமஸ் ஆயிடுவோம்னு ஆரம்பிச்சிட்டா. ஆமா, ஒன் இயர்ல நம்ம சில்வர் பிளே பட்டன் வாங்குறோம். வாங்குவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னொரு தோட்டம். நல்லா இருக்குல்ல? அவ்வளவுதான்.
நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருக்கும். இங்க வந்து சும்மா சுத்திட்டு போனாவே ஒரு பீஸ்ஃபுல்லா நமக்கு ஃபீல் ஆகும். வெளியே எங்கேயும் நாங்க ட்ரிப் எல்லாம் போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஹனிமூன் கூட போகல ஃப்ரெண்ட்ஸ். சுத்தி இங்கேயே தான் நாங்க சுத்திட்டு இருக்கோம். தோட்டத்துக்குள்ளேயே சுத்துறது இல்ல வீட்டுல இது பண்றது. சொல்லுங்க சொல்லுங்க. ஃபோக்கஸ் பண்றது என் மூஞ்சி சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க மூஞ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்புறம் நம்ம மூஞ்சி பாதி கட் ஆயிருது. அப்புறம் எப்படி நம்மளா பேசுறது? ஆமா, வீடியோக்கு கொஞ்சம் திஷ்டியும் இருக்கும், காட்டுறேன். திஷ்டி பொம்மையா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள. கரெக்ட் தானே? முடிஞ்ச போட்டோ போட்டு வீட்டுல வச்சுக்கோங்க திஷ்டி பொம்மையா. ஆமா, இன்னைக்கு என்ன கேட்பாங்கல்ல, இன்னைக்கு எங்க நீங்க வேலைக்கெல்லாம் எதுவும் போலியாங்க, தோட்டத்தையே சுத்தி பாப்பேன்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க நரேன்? எனக்கு நைட் ஷிஃப்ட், நான் நைட்லாம் வேலை பார்த்துட்டு மார்னிங் ஃப்ரீயா இருங்க. நமக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்பதான் வீடியோ எடுப்போம். அது இல்லாம நாங்க தனியா ஹோல்சேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பைசஸ்லாம் வச்சு. மெயினா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். என்ன பிசினஸ் தான். அப்புறம் நைட் ஷிஃப்ட்ல அதுவும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அப்படியே போயிட்டு இருக்கு எங்களுக்கு. மோஸ்டா நாங்க நிறைய டெய்லியுமே வந்து வெளியே போற வேலை மாதிரிதான் இருக்கும். பிசினஸ்ன்றனால மோஸ்டா வீட்டுல இருக்க மாட்டோம். இன்னைக்கு வீட்டுல இருக்கோம், சரி ஓகே தோட்டத்தை சுத்தி காட்டிட்டு அப்படியே இன்ட்ரோ வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். எங்க நாங்க போவோம்னா, நீங்க வெளியே போறோம்னா நல்ல அப்படியே ட்ரிப்பு போற மாதிரிலாம் போக மாட்டோம். விளாக் கூட எடுக்க முடியுமான்னு தெரியலங்க. மோஸ்டா டிராபிக்ல தான் போற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. டிராபிக்கும் சூப்பர் மார்க்கெட்டும் தான் காட்டணும். ஆமா, போய் சூப்பர் மார்க்கெட்ல ஆர்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிறோம். சோ அதனால பிடிச்சுக்கோ, கொஞ்ச நேரம் கை வலிக்குது. டிராபிக்ல போற மாதிரியும் சூப்பர் மார்க்கெட்ல இருக்க மாதிரியும் தான் பேச முடியும். அப்புறம் வைஃபுக்கு வந்து நான் வண்டி ஓட்டுறது கார் ஓட்டுறது சுத்தமா பிடிக்காது. சொல்லி கொடுத்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்க, என்னை தப்பா நினைப்பாங்க. எதனாலன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுவேன். அவங்களுக்கு பயமா, அவங்க ஓட்டினா மட்டும் வேக வேகமா ஓட்டுவாங்க. நம்ம கொஞ்சம் வேகமா போயிடக்கூடாது. எதுக்கு அவ்வளவு வேகமா போறேன்னு பயமா இருக்குல்லங்க. பின்னாடி எப்படிங்க உட்கார்றது? ஒரே ஒரு வாட்டி தாங்க எங்க அப்பா வந்து சின்ன கீரல் கூட போடலங்க. இவன் பாருங்க சம்பவம் பண்ணி விட்டாங்க. கூட்டு போய் தள்ளி இங்க நல்லா பூச்சிக்கே பயப்படுவேங்க. சாவு பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படின்ற மாதிரி காட்டிட்டாங்க. அதுல இருந்து பயமா இருக்கு. நான் என்ன பண்றது? நீ தாராளமா போயிட்டு வா, என்ன கூப்பிடாதுன்னு தான் நான் சொல்றேன். தனியா விட்டுறது இல்லையா உன்னைய போறேல? அப்புறம் என்ன இருந்தாலும் கூட வர்றப்போ ஒரு பீஸ்ஃபுல்லா போயிட்டு வரணும்ல ரெண்டு பேரும். அதான் நானும் சொல்றேன். ஐயோ இவன் வந்து முட்டிடுவானோ, அவன் வந்து முட்டிடுவானோ, அங்க தள்ளி விட்டுருவேன் இங்க தள்ளி விட்டுருவேன். பீஸ்ஃபுல்லாவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போறது நாங்க சொல்லுங்க? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ற வந்தோடனே பாருங்க எப்படி நாங்க வந்து ஆக்சுவலா கப்பிள் சேனல் ஆரம்பிச்சதே எப்படி வந்து கப்பிள்ஸ் எல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படி எல்லாம் காட்டலாம் நான் நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் வீடியோலயே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான். கழுவி ஊத்தியாச்சு. இங்க கொஞ்சம் சவுண்டா இருக்கும், கொஞ்சம் நாங்க கிராஸ் பண்ணிட்டு தேர்ட் தோட்டத்துக்கு போய்க்கிறோம். இன்னொன்னு சொல்லணும், இது வாடகை வீடுங்க. நீங்க சொல்ற மாதிரி சொந்த தோட்டம்லாம் இல்ல, தெரிஞ்சவங்க ஒரு மாமாவோட வீட்டுல தான் குடியிருக்கோம். ஒரு நாள் உங்களுக்கு ஹோம் டூர் எல்லாம் போடுறோம் நாங்க. ஓகேவா? இப்போதைக்கு போட முடியாது. இப்போதைக்கு இல்ல, நீங்க நல்லா எங்க கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னே ஹோம் டூர் போடுங்க அக்கா, ஹோம் டூர் போடுங்க அண்ணான்னு சொல்றீங்கல்ல. அப்பா வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு பாருங்க. எங்க அப்பா வந்திருப்பாரு போல, டோர் லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. தேர்ட் தோட்டத்துக்கு இப்போ போக முடியாது. இருங்க, நாங்க போன் பண்ணி வர சொல்லி இந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அதுக்கப்புறமா வரோம். ஒரு வழியா எங்க அப்பா வந்து கதவை திறந்து விட்டாரு. அதுக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம். பயங்கர வெயில் இன்னைக்குன்னு பார்த்து 2-3 நாளா மோடமா தான் இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு பயங்கரமான வெயில். அதனால எப்படியும் திறந்து விட்டாங்க. தேர்ட் தோட்டத்தை காட்டுறோம்னு சொன்னோம்ல, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா தோட்டம்ன்றது தனித்தனியா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒட்டி ஒட்டி தான். ஒரு டோருக்கு அடுத்து இன்னொரு தோட்டம் அந்த மாதிரி. ரெண்டுக்கும் சென்டர்ல ஒரு கேட் மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். காம்பவுண்ட் வால் போட்டு கேட் மட்டும் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். வித்தியாசம் எல்லாம் இல்ல, பக்கத்துல தான். கிட்டத்தட்ட வந்துட்டோம். மெயின் அந்த தோட்டம் எதுக்காக சொல்லு? எதுக்காக? யாருக்காக? யார்? 5 நபர்களுக்காக இருக்காங்க. 5 நபர்கள். 5 நபர்ன்றத விட 6 நபர் சேர்த்துக்கணும். யார் 6? எனக்கு தெரியலையே யாரு. ஓகே 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 ஓகே.
ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5 ஆடு வச்சிருக்கோம். எங்களோட ஆடு கூட சேர்த்து இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்களும் ஆடு வச்சிருக்காங்க. ஸோ எங்களோடது கூடயே விட்டுட்டாங்க. அந்த 6 பேருக்காக தான். 6 பேருக்காக தான் இப்படி எதையும் வெட்டாம அப்படியே ஃபுல்லா வச்சிருக்கோம் எல்லாத்தையும் மேய்கிறதுக்கு. அவங்க மேய்கிறதும் மேலெல்லாம் மேய மாட்டாங்க, மேலே போய் மரத்துல தான் பிடிக்கிறது. ஆமா, மரத்தையே ஒடிச்சிடுறது. இந்த கொய்யா மரம்லாம் இருக்கு, நாங்க ஒரு நாள் காட்டுறோம். ஃப்ரூட்ஸ் மரம்லாம் நிறைய இருக்குங்க. அதை ஏறி அதை ஒடிச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது. கீழே இருக்க புல்லெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் இவரும் மரம்லாம் ஏறுவாருங்க பயங்கரமா. நிறைய வேலை, தோட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ஏன்னா ரேனு, எனக்கே ஒரு 2 வாட்டி ஏறி இளநீ பிடிக்கும் தந்தாங்க. 2 வாட்டி தான், அதுக்கப்புறம் சோம்பேத்தனம் வந்துச்சு. ஏறி 1 வருஷம் ஆச்சுலங்க. அப்புறம் அப்படித்தான் இருக்கும், கண்டினியூஸா ஏறிக்கிட்டே இருந்தா தெரியாது. ஆமா, ரொம்ப கேப் ஆனனால முடிய மாட்டேங்குது இப்போ. சரி விடு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடுத்து இன்னும் பெரிய பெரிய போஸ்ட் கம்பம் அந்த மாதிரிலாம் ஏறி நல்லா சர்க்கஸ் பண்ற நீ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம் நாங்க. அதுக்கான ட்ரைனிங் தான் அது. அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் இன்னும் 2 பேருன்னு சொல்லியிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அந்த 2 பேரை காட்டுற அதுக்கான டைம் வந்துருச்சு. இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் ஒரு ஆள். பாருங்க, எந்திரிக்க முடியல, சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க. ஏண்டா டெடி பையா, என் பேர் டெடிங்க, லேபு குட்டி. ஆனால் நாங்கள் வந்து லேபு மாதிரியே வச்சுருக்க மாட்டோம். ரொம்ப ஆக்டிவாக ஓடிட்டு விளையாடிட்டு இந்த மாதிரி தான் இருப்பான். நல்லா கொழுக்கு முழுக்குலாம் இருக்க மாட்டான். ஆனால் நைட்டு சாப்பாடு போடுறப்ப நல்லா 3 சட்டி சோறை தின்னுட்டு தொப்பைய பார்க்கணும். ஆமாம், லேடி மாதிரி இருக்கும். ஆமாம், பையனாகி பார்த்துட்டு ஒருத்தங்க வேற ப்ரெக்னென்ட்டான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு தொப்பை பையன் தான் அவன். ஏண்டா ஹாய் சொல்லிடு. ஹாய், கை கொடு தேடி, கை கொடு. இப்பெல்லாம் கொடுக்காத நீ. கரெக்டா வீடியோல தான் இல்ல, அவங்கவுங்க நாயெல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. கை கொடுக்கறது மட்டும் தான் உருப்படியா பண்ணா, அதுவும் இப்போ பண்ணல, அசிங்கப்படுத்திட்டோம். இன்னொருத்தனை காட்டுறோம். ஐஸ்கிரீம்ல இருக்க கப்ல இருக்க ஐஸ்கிரீம் மாதிரியா உட்காந்துருப்பாங்க. குட்டப்பா, குட்டி பையன் வந்து டேஷண்டா குட்டியா நீளமா இருக்கிறனால குட்டப்பான்னு நிறைய பேர் வச்சிருக்காரு. பாருங்க, குட்டப்பா சிரிடா செல்லம், சிரிங்க 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 செல்ல குட்டி சிரி. சிரிப்பாங்க, பல்ல காட்டிட்டு சிரிப்பாங்க இந்த மாதிரி போனோம்னா. இப்ப வீடியோ எடுக்கிறோமா, காட்டு. வீடியோ எடுக்கிறதுனால அசிங்கப்படுத்துறாங்க. நாங்க ஆக்சுவலா இவங்களுக்குலாம் தெரியாம நாங்க எல்லா வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றோம். பயங்கரமான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தோட்டக்காரவங்க இப்போ வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களோட நாயும் ஒன்று இருக்குது. இது வந்து ராமு. ஏண்டா ராமு, இவனும் டெடியும் ஆக்சுவலாக ஒரே டைமில் ஆமாம் வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேரும் ஒன்றா விளையாடிட்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. குட்டியில் ஒரே மாதிரி இருப்பாங்க, பெருசானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏண்டா ஆமான்னு தலையாட்டி காட்டிட்டாங்க. நல்லா கையை கொடுப்பான். கை கொடுலாமு, கை கொடு. நீயாவது இந்த மானத்தை காப்பாத்துனீங்க. நம்ம வீட்டுல இருந்து வரதெல்லாம் ஒண்ணும் காப்பாத்தாது, வெளியே இருந்து வந்து காப்பாத்தினாதான். ஓகேங்க, அவ்வளவுதான். இது எங்களோட ஹோம், ஸ்வீட் ஹோம். நாங்க இன்னும் விவரமா வேற வீடியோல சொல்றோம். ஓகே.